ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்க ரொம்ப நல்லா இருக்கோம். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதான் என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு என்ன வ்ளாகுன்னு பார்க்கலாம். இது லாஸ்ட் வீக் சாட்டர்டே, சண்டே எடுத்த வ்ளாக் தாங்க. நாங்க வீக்கெண்ட் அப்ப வெளிய எங்கேயுமே போலேங்க. ஊர்லேருந்து வந்தக்கப்புறம் ட்ரிப் எல்லாம் போனதுனால, மாறி மாறி எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாம போயிட்டே இருந்துச்சுங்க. அதனால வெளிய எங்கேயுமே போகாம வீட்லயே தான் குழந்தைங்கள வச்சுட்டுருந்தோங்க. சரி எங்கேயாவது சும்மா வீக்கெண்ட் அப்ப வெளிய போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கெளம்புனோம். எங்க வீட்டு பக்கத்துலேருந்தே இந்த ரெஸ்டாரண்ட் பக்கம் தாங்க. இது 2D ரெஸ்டாரண்ட்டு. திருப்பூர் டூ அவினாஷி போற வழியில இருக்குங்க இந்த ரெஸ்டாரண்ட்டு. ஆல்ரெடி எங்க அத்தை, மாமா இங்க ஒரு பர்த்டே ஃபங்ஷனுக்காக போயிருந்தாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கிற மாரி ரிவ்யூஸ் இருந்ததுங்களா, சரி நாங்க போயிட்டு வரலாம். அங்க பார்க் செட்டப்லயும் இருந்துச்சுங்க குழந்தைங்களுக்கு. இங்க வந்ததுக்கப்புறம் பார்க்குக்கெல்லாம் மேக்ஸிமம் கூட்டிட்டே போலேங்களா, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் என்கேஜிங்கா இருக்குன்னு சொல்லி தாங்க கூட்டிட்டு போயிருந்தோம். நாங்க கொஞ்சம் இயர்லியாவே கெளம்பிட்டோங்க. ஏன்னா, அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு, அப்புறம் சாப்பிட்டுட்டு கூட்டிட்டு வரலான்னு பசங்க எல்லாருமே விளையாண்ட்டு இருந்தாங்க. நான் எங்க தூரிய பார்த்தாலும் போய் விளையாட உட்காந்துக்குவேங்க. எனக்கு தூரினா ரொம்ப பிடிக்குமா, சரி கொஞ்ச நேரம் போய் விளையாண்ட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு 6:30, 7:00 போல ஆயிடுச்சுங்களா, பசிக்க வேற ஆரம்பிச்சுருச்சு விளையாண்டதுனால. ஃபர்ஸ்ட்டு நானும் அவரும் போயி, சரி ஏதாச்சும் ஸ்டார்ட்டர்ஸ் ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணலான்னு, நாங்க அங்க போய் செக் பண்ணி பார்த்துட்டுருந்தோம். ஆனா ஃபுட் வைஸ் நெறைய வெரைட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்க வச்சிருந்தாங்க மெனுல. நாங்க போயி பசங்களுக்கு இந்த சிக்கன் 65 ரொம்ப பிடிக்குங்களா, போன்லெஸ். ஸோ அது அவங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. மேக்ஸிமம் நாங்க ஆர்டர் பண்ண எல்லா டிஷ்ஷுமே செமையா இருந்துச்சுங்க. அம் எஸ்பெஷலி மட்டன் பிரியாணி சூப்பரா இருந்துச்சுங்க. நம்ம நார்மல் வெளிய ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதுக்கும், இங்க இருக்குமே ரேட் ஓரளவுக்கு மேட்சிங்கா தாங்க இருந்துச்சு. ரொம்ப ஹையாவும் இல்ல, ரொம்ப லோவாவும் இல்லைங்க. மீடியமா இருந்துச்சுங்க. நாங்க கரெக்ட்டா சாப்பிட்டுட்டு கிளம்புற டைம்ல அங்க ஒரு பர்த்டே ஃபங்ஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கங்க வீக்கெண்ட்னால. நாங்க கரெக்ட்டா சாப்பிட்டு முடிக்கிற டைம்ல தான் அங்க செமையா கூட்டம் வந்துருச்சுங்க. முன்னாடி இந்த ஃபங்ஷன் எல்லாம் அரேஞ்ச் பண்றாங்கல்ல, அவங்களுக்கான டைனிங் ஹால் எல்லாம் இருந்துச்சுங்க. ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு என்கேஜிங்கா வச்சிருந்தாங்க குழந்தைங்களுக்கு. விளையாடவும் ரொம்ப ஈஸியா இருந்துச்சுங்க. நாங்க அங்கருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பும்போதே கிட்டத்தட்ட ஒரு 7:30 போல ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் இயர்லியா போனதுனால நல்லா விளையாண்டுட்டு, சாப்பிட்டுட்டு கிளம்புறக்கு கரெக்ட்டா இருந்துச்சுங்க. நீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரெல்லாம் இந்த ரெஸ்டாரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ரெஸ்டாரண்ட் ஃபங்ஷனும் பண்ணலாங்க. முன்னாடி அந்த பார்க்கிங் லாட்டுக்கு முன்னாடி ஃபங்ஷன் ஹாலும் இருக்குங்க. நெக்ஸ்ட் டே விளாக் தாங்க இது. சண்டே எடுத்தது. நான் வந்ததுலருந்தே இங்க மீன் பண்ணவே இல்லைங்க. எனக்கு அங்க மத்தி மீன் கிடைக்காதுங்க. அப்படியே கிடைச்சாலும் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாரி இருக்கும். நாங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வரதுக்குள்ள அது கெட்டு போக சான்ஸ் இருக்கிறனால, நான் அத மேக்ஸிமம் வாங்கவே மாட்டேங்க. சரி இன்னைக்கு மத்தி மீன் வாங்கிட்டு மீன் குழம்பு வைக்கலான்னு தாங்க நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அவங்க அந்த உள்ள இருக்கிற குடல் மட்டும் கிளீன் பண்ணி குடுத்தாங்க. நான் அந்த தலையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, நல்லா 2, 3 டைம் நல்லா உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, நான் குழம்பு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டே கொஞ்சமா மஞ்சள் தூள், கல்லுப்பு, அதுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்த்து மேரினேஷன் பண்ணி வச்சுட்டேங்க. கொஞ்ச நேரம் ஊறுச்சுதுன்னா, கொஞ்சம் உப்பெல்லாம் நல்லா புடிக்கும் மீன்ல. இல்லைன்னா உப்பு, காரம் மட்டும் பிடிக்காத மாரி இருக்குங்களா, அதனால மேரினேட் பண்ணி வச்சுட்டு, ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு பாறை மீன் தாங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் சேர்த்து ஒரு 3/4 மணி நேரம் மேரினேஷன் பண்ணி வச்சுட்டேங்க. அது ஊர்ற டைம்ல சிக்கன் 65க்கு மேரினேஷன் பண்ணி வச்சிரலான்னு, நான் சிக்கன் 65 இது நாள் வரைக்குமே வீட்ல பண்ணதே இல்லைங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருந்தேன். அதுக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருந்தேங்க போன்லெஸ்ஸு. சிக்கன் மேரினேஷனுக்கு 3 டேபிள் ஸ்பூன் தயிரு, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கோரியண்டர் பவுடர், டர்மரிக் 1/4 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், எக் 1, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க காஷ்மீரி சில்லி பொடி சேர்த்தலைன்னா, ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நல்லா ஓரளவுக்கு நல்லா லம்ப்ஸ் எல்லாம் இல்லாம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட நான் சிக்கன குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துருக்கேங்க போன்லெஸ்ஸு. அதையும் சேர்த்து நல்லா மேரினேஷன் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க.
மீன் குழம்பு பண்றதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இது எல்லாத்தையும் சேர்த்து கருகாம ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4, 5 பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, இது கூட வந்து ஒரு 1 1/2 தக்காளி வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாமே ஒட்டுக்கா சேர்த்து நல்லா வதக்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, அதுல வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க. அது கூடவே வந்து உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து மேரினேஷன் பண்றப்போ வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திருந்தேன். அதனால அதுக்கு தகுந்த மாரி சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காவும் சேர்த்துக்கிறேங்க. நான் மீன் குழம்பு பண்ணும்போது எப்பவுமே மசாலா அரைச்சு தாங்க சேர்த்துவேன். அப்பதான் வந்து குழம்போட ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா திக்காவும் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாவும் இருக்குங்க. நான் வந்து இன்னைக்கு மீன் குழம்பு பண்றதுக்கு மண் சட்டி தாங்க யூஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா இது லாஸ்ட் டைம் வந்தப்போ வாங்கி வச்சதுங்க. நான் யூஸ் பண்ணவே இல்ல. அப்புறம் இடையில ஒரு நாள் அத்தை வந்து பழக்கி வச்சிருந்தாங்க இன்னைக்கு யூஸ் பண்றதுக்கு. நான் வந்து மண் சட்டியில வந்து ஒரு 2, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நல்லெண்ணெய் சேர்த்து சூடானது கொஞ்சமா வெந்தயம், கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா, நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாவையும் சேர்த்துட்டு, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து, நல்லா ஒரு அளவுக்கு கொதி வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாரி ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா, நான் வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சிருந்தேங்க. அதையும் கரைச்சு சேர்த்துட்டு, குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டேங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா, நான் கிளீன் பண்ணி வச்சிருந்த மீனையும் சேர்த்துட்டேங்க. இந்த மத்தி மீன் வந்து ஒரு 5 நிமிஷம் கூட இல்லைங்க. சீக்கிரம் வெந்துருச்சு. ஆனா, மத்தி மீன் வந்து குழம்புக்கு டேஸ்ட்டா தாங்க இருக்கும். ஆனா, முள்ளு தான் வந்து அதில நெறைய இருக்குங்க. மீன் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிர்லாங்க. குழம்பு ரெடி ஆனதும், இந்த சைட்ல வந்து சிக்கன் 65 பண்ணிட்டு இருந்தேங்க. அந்த சைட்ல வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன். 2மே வந்து அட் அ டைம்ல 2யும் மாத்தி மாத்தி செஞ்சுட்டு இருந்தேங்க. சிக்கன் 60 வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னால தாங்க நான் செஞ்சிருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் செய்யறோம், நல்லா வரணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சில சமயம் வந்து கொஞ்சம் ஓவரா வெந்துருச்சுன்னா வந்து லப்பர் மாரி ஆயிருங்களா, அதனால வந்து நானு ஓரளவுக்கு பார்த்து தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா நல்லா தான் வந்திருந்ததுங்க. ஃபைனலா வந்து ஒயிட் ரைஸ்க்கு ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறமா வந்து சிக்கன் 65, மத்தி மீன் குழம்பு தான் செஞ்சிருந்தேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான லாங் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.